வணக்கம் நண்பர்களே. நீட்டுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன விஷயம் தெரியல அப்படின்னா, உடனே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. நேஷனல் டெஸ்டிங் அகாடமி வந்து யுஜி 2026க்கான ஹால் டிக்கெட்ட வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீட் யுஜிசி 2026க்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது? எந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, nee.nta.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்ல நாம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல உள்ள போனதும் நம்ம நீட் 2026 யூஜிசிக்கான ஹால் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயே வந்து அந்த நம்பர்ஸ் இல்லை லெட்டர்ஸ் வந்து இருக்கும். அதை போட்டு நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஹால் டிக்கெட் வந்த அப்புறம் நம்மளுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், டெஸ்ட் சென்டர் நேமு, எந்த பிளேஸ்ல வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது கரெக்டாக வந்து கிளிக் ஆகணும். ஒருவேளை ஏதாவது எரர் காமிச்சது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கான அந்த எரரை வந்து கிளியர் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா மே 3, 2026. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஆனால் நாம 11 மணிக்கு அங்கே ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணி ஆகணும். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11 மணி. நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே இருக்கணும். அதாவது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து 1:30க்குள்ளே போயிடுங்க. ஏன்னா 1:30க்கு மேலே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீட் எக்ஸாமில் ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. யாரும் வந்து ஹெவி மெட்டல்ஸ் உள்ள பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டிட்டு போகாதீங்க. ஜுவல்லரிஸ் எதுவும் போட்டு போகாதீங்க. பெரிய பெரிய பட்டன்ஸ் வச்ச ட்ரெஸ் போட்டு போகாதீங்க. பெல்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஷூஸ் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளூடூத் ஹெட்செட் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்களே அவாய்ட் பண்ணிடுங்க. நாம இவ்வளோ நாள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நம்ம ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஒரு பெரிய நல்ல நோக்கத்துக்காக தான். அதனால் இந்த முறைகள் எல்லாம் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்கணும். அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முறையாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். கரெக்டான நேரத்துக்கு போகிறத விட குறிப்பிட்ட நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம். அதாவது 11 மணிக்கு எக்ஸாம்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்க வேண்டியது, எக்ஸாம் சென்டருக்கு போயிட வேண்டியது ரொம்ப நல்லது. 11 மணிக்கெலாம் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து செக்யூரிட்டி செக்கிங்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக. அதனால் நம்மளோட கரெக்டான சென்டருக்கு போயிட்டோமா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு உள்ளே போகிறதுக்கான ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து நமக்கான ஃபோட்டோ காலம் ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோ காலத்தில், அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம், ஸ்கேன்டு காப்பி. அதே ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒட்டி கொண்டு போகணும். வேறு ஏதாவது ஃபோட்டோக்களை ஒட்டுவது மூலமா ஏதாவது குழப்பம் ஏற்படும். மேக்ஸிமம் அந்த இடத்துல நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணமோ அதே ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் அந்த ஹால் டிக்கெட்டில் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் கூடவே ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய ஆதாராக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்கணும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 180 கம்பல்சரி கொஷின் வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு 45 கொஷின்ஸும், கெமிஸ்ட்ரியில் ஒரு 45 கொஷின்ஸும், பாட்னி சுவாலஜி அதாவது பயாலஜி மொத்தமாக சேர்த்து வந்து 90 கொஷின்ஸும், மொத்தம் 180 கொஷின்ஸ் இருக்கும். 360 மார்க்கு. ஒரு கொஷின் நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா 4 மார்க்கு. ஒரு கொஷின் தப்பாச்சுன்னா 1 மார்க் வந்து மைனஸ் மார்க் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்காமல் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு காலம் இருக்குது. அந்த விஷயத்தையும் நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு சில உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு ஆயில் ஃபுட்டோ அல்லது ஒரு ஹார்டான ஃபுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஹார்டான ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ரொம்ப லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. நிறையா தண்ணி குடிங்க. எக்ஸாம் சென்டர் உள்ளே போகும்போதும் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிங்க. அப்பப்போ ஜிப்பாக தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிங்க. நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மள பார்த்துக்கும். ஒருவேளை நம்ம உடம்பு ஒரு எக்ஸாம் டைமில் டீஹைட்ரேட் ஆச்சுன்னா தலைவலி ஏற்படும், சோர்வு ஏற்படும், ரொம்ப பதற்றம் ஏற்படும். அந்த மாதிரிலாம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே செஞ்ச உணவை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை அப்படி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸாம் சென்டரில் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா ரொம்ப எளிமையான உணவாக எடுத்துக்கணும். அதாவது
ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா உங்களுடைய வயிற்றுக்கும் உங்களுடைய பிரெயினுக்கும் எந்த விதமான ஒரு அஃபெக்டும் ஆகாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. மதியம் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி லைட்டான ஃபுட்டு, சேலட் மாதிரி ஏதாவது நீங்க சாப்பிட்டு போகலாம். ஒருவேளை அது பத்தல அப்படின்னா லைட் மீல் நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா வயிறு வந்து ஃபில்லிங்கா இருந்தாதான் கவனம் வந்து வேற இடத்துக்கு போகாம இருக்கும். வயிறு வந்து பசிக்கும் போது கவனங்கள் சிதற வாய்ப்பு இருக்கு 100%. வயிறு ஃபில்லா இருந்தாதான் உங்க பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். அது வந்து நம்ம பிரெயின் வந்து 20% நியூட்ரிஷன் வந்து எக்ஸாம் டைம்ல நம்மளோட பிரெயின் வந்து எடுத்துக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து நல்ல ஒரு மீல் வந்து அதாவது ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி வயிறை வந்து அப்செட் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். வயிறு அப்செட் ஆச்சுன்னா நமக்கு வந்து நிறைய பதற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பதற்றம் ஏற்பட்டாலே நம்ம எக்ஸாமில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நல்லா தயாராகிருக்கீங்க. உங்களை நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் படித்த விஷயங்களை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி இந்த என்சிஆர்டி கான்செப்ட்லாம் நிறைய வந்து கேட்பாங்க. அந்த என்சிஆர்டி கான்செப்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் உள்ள அந்த என்சிஆர்டி கான்செப்டை வந்து முக்கியமாக அந்த ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம் சென்டரில் போயிட்டு ரொம்ப அமைதியாக இருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஞாபகப்படுத்தி பொறுமையாக நிதானமாக ஆன்சர் பண்ணுங்க. டைமுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்க. சரி நினச்சி தப்பான ஆன்சர் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு உடனே ஐயோ இது தப்புன்னு தெரிய வருது அப்படின்னா நீங்கள் உடனே பதட்டம் அடைய வேணாம். அந்த ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்த போகிறதில்ல. ஏன்னா ஒரே ஒரு மார்க் தான் நெகட்டிவ் மார்க். பதட்டம் இல்லாமல் பயப்படாமல் அடுத்தடுத்த கொஷினை வந்து கரெக்ட் ஆன்சரை பொறுமையாக நிதானமாக யோசிச்சு அந்த டைமுக்குள்ளே எழுதுங்க. கரெக்டாக உங்கள் நேரத்தை வகுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். அரசு பள்ளியில் படித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் பயந்துடக்கூடாது. எல்லாம் நம்ம படித்த விஷயங்கள் தான். அது வேறு விதமாக அங்கே கேட்கப்பட்டிருக்கும். அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெளிவான கரெக்டான ஆன்சரை எழுதுங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் வழியில் படித்து நீட்டில் பாஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே முன் உதாரணமாக எடுத்துக்கங்க. உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும்ன்றத மனசில் உறுதியாக வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அனைத்து நண்பர்களும் நல்ல விதமாக எக்ஸாம் எழுதி அதிகப்படியான தேர்ச்சி சதவீதம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாங்கி தரணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான டாக்டர்ஸ் உருவாகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நீட்ன்றது ஒரு அருமையான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதிகப்படியான இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கணும். இந்த நீட் எக்ஸாம் சம்பந்தமான மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை தர நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்புமணி. நன்றி.